நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துல சபைக்கு பிரதானமாக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது சீஷத்துவத்தை குறித்து. இந்த சீஷத்துவம் சபையில காணப்படணுங்கிறதையே நேற்றைய தினத்துல பார்த்தோம். அந்தப்படி சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு அன்றைக்கு கட்டளையிட்டிருக்காரு. சீஷர்களுடைய முக்கியமான ஒரு அடையாளம் என்ன? அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்படி அவர் கட்டளையிட்டது எல்லாமே அவர் கை கொண்டவராகவே இருக்கிறாரு. அவர் கை கொண்டதையே நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டளைகளை கை கொள்கிறதுனா என்ன? அவரையே பின்பற்றி நடக்கிறதே குறிக்கிறதாக இருக்கும். அந்தபடியாக சீஷத்துவத்துக்குள்ளார காணப்படுறதற்கு சில முக்கியமான குணாம்சங்கள் தேவைப்படுது. அதை குறித்தே இன்றைக்கும் அடுத்த சில தினங்களுக்கும் பார்க்க போறோம். அப்படியாக சீஷருடைய ஒரு முக்கியமான குணாம்சம் என்னன்னு காண்பிக்கிற வேத பகுதி மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்துல சீஷர்களை நோக்கின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த செய்யும் போதே அவருடைய சீஷரா இருப்போம்னு சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு தெளிவாக விளக்குது. லூக்கா 14வது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா 27வது வசனத்திலையும் 33வது வசனத்திலையும் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அதே போல 33வது வசனத்துல, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இதையே தானே மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் தொகையாக காண்பிக்குது. ஒருவர் இயேசுவை பின்பற்றி அவருடைய சீஷனா இருக்க விரும்பும் போது அவங்க தன்னை தானே வெறுக்கணும். அதே போல தங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். இந்த இரண்டு விஷயங்கள் எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். முதலாவது, தன்னை தான் வெறுத்து. தன்னை தானே வெறுத்துன்னு சொல்லப்படும் போது அது சுயத்தை ஒழிக்கிறதையே குறிக்கிறதாக இருக்கு. நமக்குள்ளார இருக்கிற சுயமே நம்மை பாவ இச்சைகளுக்குள்ளார இழுக்கிறதாக இருக்கு. நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய ஆசை, நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு சொல்லிட்டு போன மாதத்துல நம்ம தெளிவா பார்த்தோம். அந்தபடியான மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருந்தோம்னா நம்மால ஆண்டவரை பின்பற்றி போக முடியாது. அது மாத்திரம் இல்லாம முக்கியமா லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனத்துல, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. நிறைய நேரங்கள்ல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது போல பிறரையும் நேசின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் தன்னுடைய சொந்த ஜனத்தையும் வெறுக்காவிட்டால்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு முரணாக பார்ப்பாங்க. ஆனா இந்த வசனம் அவங்கள நேசிக்கிறதையோ அன்பு செலுத்துறதையோ குறிக்கல. அவர்களுடைய சொந்த காரியங்களையும் நம்முடைய சுய விருப்பங்களையும் பார்த்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவரை பின்பற்ற முடியாது. அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளார போகிறதுக்கான இடமும் இருக்காது. அந்த அர்த்தத்திலேயே நம்மையும் நமக்கு சொந்தமானவர்களையும் வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷனா இருக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தபடியா இரண்டாவது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருத்தர் தன்னுடைய சிலுவையை எடுத்துட்டு ஆண்டவரை பின்பற்றதுனா என்ன? சிலுவை பாடுகளை குறிக்கிறதாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்த போது அந்த பாடுகளை சிலுவையிலேயே தீர்த்து முடித்திருக்கிறாரு. அந்தபடியாக நாமும் நம்முடைய பாடுகளை அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்ல. நம்முடைய சொந்த குடும்பம் ஆண்டவரை அறியாத போது நம்மை வெறுக்க நேரிடும். நம்முடைய சமூகம் நம்மை புறக்கணிக்க நேரிடும். இந்தபடியான காரியங்களை ஏதாவது ஒரு வகையில எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பாடுகளை ஃபேஸ் பண்றதுக்கும் ஒருத்தர் ரெடியா இருக்கணும். இதை பற்றின ஓமைகளே லூக்கா 14வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருப்பாரு. ஒருத்தன் ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினா அதற்கான செலவுகள் என்னென்னதுன்னு சொல்லிட்டு கணக்கிட்டதுக்கு பிற்பாடே அந்த வெள்ளை இறங்குவான்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்லியிருப்பாரு. அடுத்தபடியா ஒரு ராஜா போருக்கு செல்றதுக்கு முன்னாடி தன்னிடத்துல இருக்கிற சேவகர்கள் தேவையான அளவுக்கு இருக்காங்களான்னு கணக்கிட்டு பார்த்ததுக்கு பிற்பாடே அந்த போருக்கு ஆயத்தமாவார் இல்லையா? அதை பற்றி சொல்லியிருப்பாரு. இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவரை பின்பற்ற விரும்பும்
போது நம்முடைய பாடுகளை அறிந்து கொண்டு நாம உபத்திரத்திற்குள்ளார கடந்து போவோங்கிறத தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்தபடியாக சிலுவையானது பாடுகளை குறிக்கிறதாக இருக்கு. போன மாதத்துல கூட அவருடைய மகிமைக்கு பங்காளிகளாவதற்கு நாம முதலாவதாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாகணும்னு பார்த்தோம் இல்லையா? அப்படியான பாடுகளுக்குள்ளார போவோங்கிறத நாம அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கணுங்கிறத தேவன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இப்படியாக சீஷனுடைய முக்கியமான குணாம்சமாக என்ன காண்பிக்கப்பட்டிருக்கு? தன்னைத்தானே வெறுக்கணும், சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். இந்த இரண்டு விஷயத்தையும் ஒன்றிணைக்கிற விதமாக கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ இந்த வசனம் தெளிவுபடுத்துது இல்லையா? நம்மை நாமே வெறுக்கிறதுனா நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கணும்னு சொல்லிட்டு, அந்தபடியாக நம்முடைய விருப்பங்களை தவிர்த்து விட்டு தேவனையே பின்பற்றி அந்த பாடுகளை சகிக்க தயாரா இருக்கிறதே சீஷனுடைய முக்கியமான ஒரு குணாம்சமா இருக்கு. இந்தப்படியான வேத விளக்கங்களை அறியாத போதே பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல அநேகர் இதை செய்திருக்கிறாங்க. முக்கியமா ஒருத்தரை மேற்கோள் காட்டணும்னா மோசைய சொல்லலாம். எபிரேயர் 11வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்க விசுவாச பட்டியல்ல மோசைய பத்தி 26வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்தபடியா மோசே என்ன செய்தார்? அவர் வளர்ந்த பார்வோனின் அரண்மனையும் அவருடைய சுகபோகங்களையும் அவருடைய சுய விருப்பங்களையும் அவருடைய சொந்த காரியங்களையும் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக மோசே எழும்பினார் இல்லையா? அப்போ அவர் தன்னுடைய சுயத்தை வெறுத்துவிட்டு ஆண்டுடைய வழியில பாடுகளை ஏற்றுக்கொண்டு நடந்தார் இல்லையா? அதுவே ஒரு நல்ல சீஷனுக்கு அடையாளமா இருக்கு. அடுத்தபடியா வார்த்தைகளை அறிந்து கொண்ட பிற்பாடு பவுலடியார் என்ன செய்திருக்கிறாரு? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல அவரே சொல்றாரு இல்லையா? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பவுலடியார் நல்ல கல்வி திறனோடு இருந்திருக்கிறாரு. வேத பிரமாணங்களை கற்றறிந்தவரா இருக்கிறாரு. அந்தபடி அவருக்கான நல்ல ஒரு மேன்மையான இடத்துல இருந்தவரு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிற்பாடு அவருடைய சுய தேவைகளான லாபமானவைகள் எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்குரியவைகளே நாடினாரு. மற்றவைகள் எல்லாம் நஷ்டம் என்றே எண்ணினேன்னு சொல்றாரு. இப்படியாக தன்னுடைய சொந்த காரியங்களையும் தனக்கான திறமைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவுக்குரியவைகளை பின்பற்றினவராக இருந்தார் இல்லையா? அதுவே ஒரு நல்ல சீஷத்துவத்துக்கான அடையாளமா இருக்கு. இந்தப்படியான ஒரு சீஷனாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய சுய தேவைகளை வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி செல்ல அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களை நாங்களே வெறுத்து உம்முடைய சிலுவையை பின்பற்றி வரும்படியாக எங்களுடைய மாம்ச இச்சைகளையும் ஆசைகளையும் வெறுத்தொதுக்கி விட்டு எங்களுக்கானவர்களை நஷ்டம் என்று கருதி உம்மை பின்பற்றி வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, உம்மை பின்பற்றி வருகிறதுனால எங்களுக்கு அனுமதிக்கிற பாடுகளையும் சகித்து உம்முடைய நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்பட உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் உம்முடைய உண்மையான சீஷனாய் எங்களை மாற்றி அருளும்படி உம்மை நோக்கி கேட்கிறோம் தகப்பனே. அப்படியாய் தேவரீர் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.